பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். என்னுடைய வாழ்க்கையில் எந்த நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அநேக தடைகள் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த தடைகள் எப்பொழுது முறியடிக்கப்படும்? இந்த தடைகளை தாண்டி நான் முன்னுக்கு வர முடியாதா? இப்படி பல கேள்விகளோடு தேவ சமூகத்தில் காத்து கிடக்கிற அநேக ஜனங்கள் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய காரியம் நீங்கள் எதையெல்லாம் விரும்புகிறீர்களோ எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு நிறைவேற்றி தருவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய ஜனங்கள் எதை விரும்புகிறார்களோ அதை நான் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேகர் தான் விரும்பிய காரியத்தை நிறைவேற்ற முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு குடும்பத்திலேயும் பல பிரச்சனைகள் இதனால் ஓடிக்கொண்டிருக்கிறது. தான் படிக்க நினைத்த படிப்பு படிக்க முடியவில்லை. தான் வேலை பார்க்க வேண்டும் என்று நினைத்தவை வேலை பார்க்க முடியாமல் போய்கொண்டிருக்கிறது. திருமணம் நடைபெறும் என்று நினைத்தவைகள் நடைபெறாமலே தடைபட்டு கொண்டிருக்கிறது. தொழிலில் ஒரு முன்னேற்றத்துக்கு அடுத்த லெவலுக்கு போக வேண்டும் என்று நினைத்த காரியம் அப்படியே தடைபட்டு நிற்கிறது. வெளிநாட்டிற்கு போக வேண்டும் என்று நினைத்த வெளிதூர பயணம் அது தடைபட்டு நின்று கொண்டிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு காரியத்திலேயும் மனிதன் நினைக்கிறதையெல்லாம் சத்ருவானவன் தடைபடுத்தி வைத்திருக்கக்கூடிய காரியங்கள் இன்றைக்கு குடும்பத்தில் அநேகம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என் பாதப்படியில் வந்து அமர்ந்து கொள்வீர்களேயானால் உங்களுக்கு வேண்டிய காரியம் ஜெயமாய் மாற்றப்படும். நீதிமான் கேட்கிறவைகளை எல்லாம் நான் செய்து கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று வாக்கு கொடுத்த தகப்பன், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன தகப்பன், இன்றைக்கு நாம் மனிதர்களை நம்பி அவர்களிடம் போய் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தேவனை மறந்துவிட்டு தூரத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய அனுபவத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, நீ ஏன் தூரத்தில் நின்று கொண்டிருக்கிறாய்? நான் உன்னை அழைக்கிறேன், என் பக்கத்தில் வா. உனக்கு வேண்டியவைகளை நான் செய்து தருவதற்கு நான் ஆவலாய் ஆசையாய் வாஞ்சையாய் இருக்கிறேன். என் மகன் எப்பொழுது என்னிடம் கேட்பான், என் மகள் எப்பொழுது என்னிடம் கேட்பாள் என்று ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தகப்பன் இன்றைக்கு உங்களை நோக்கி பேசி கொண்டிருக்கிறார். நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து தருவேன். உங்களுடைய காரியம் ஜெயமாய் மாற்றப்படும். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். கர்த்தராகிய தெய்வம் உங்கள் குடும்பத்தில் தங்கி தாபரிக்கும் போது சத்ருவானவனுக்கு அங்கு நிற்க இடமில்லை. இருளின் அதிகாரம் அங்கிருந்து அகற்றப்படும். பரிசுத்த தெய்வம், நீதியின் சூரியன் உங்கள் குடும்பத்தில் உதிப்பாரேயானால் அங்கு கிடக்கக்கூடிய அசுத்தங்கள் அசுசிகள் எல்லாவற்றையும் மாற்றி போடுவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தகப்பனாய் இன்றைக்கும் உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அந்த தெய்வம்தான் சொல்லுகிறார், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமானாகிய நாம், தேவனுடைய பிள்ளையாகிய நாம், தேவன் தெரிந்து கொண்ட ஜனமாகிய நாம், இரும்பு களவாய்க்குள்ளாடி இருந்து நம்மை பிரித்தெடுத்த தகப்பன், எகிப்தின் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை ஆண்டவர் பிரித்தெடுத்து கொண்டு வந்த தேவ ஜனமாகிய நாம் எந்த காரியம் விரும்புகிறோமோ அதை கர்த்தர் நமக்கு செய்து தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நல்லவர், அவர் பெரியவர். நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். தன் ஜீவனை
ஜீவனை நமக்காக சிலுவையில் ஒப்பு கொடுத்த தெய்வம் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே நீ பயப்படாதே, என் மகளே நீ பயப்படாதே, நீ விரும்புகிற காரியம் உனக்கு நிறைவேறும். நீ எதையெல்லாம் விரும்பி கொண்டிருக்கிறாயோ அத்தனை காரியங்களையும் நான் உனக்கு நிறைவேற்றி தருவேன் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர், ஆண்டவரே என்னுடைய காரியம் தோற்று போனது போல் இருக்கிறதே, நான் விரும்பின காரியம் பெற்றுக்கொள்ள முடியாமல் தடையாய் நின்று கொண்டிருக்கிறதே, அதை என்னால் பெற்றுக்கொள்ள முடியாதா, அதை என்னால் சுதந்திரிக்க முடியாதா என்று பல கேள்விகளோடு தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விரும்புகிற காரியம் நிச்சயமாய் நடக்கும். உன் புருஷன் குடிகாரனாய் இருக்கிறான் அல்லவோ, அவனுக்குள்ளாடி ஒரு மனமாற்றம் வேண்டுமென்று விரும்புகிறாய் அல்லவோ, அவைகள் நிச்சயமாய் நடக்கும். என் கடன் பாரம் மாற்றப்பட வேண்டுமென்று விரும்புகிறாய் அல்லவோ, அதில் ஒரு மாற்றம் சம்பவிக்கும். என் வியாதி என் சரீரத்தில் இருந்து எடுத்து மாற்றப்பட வேண்டுமென்று நினைக்கிறாய் அல்லவோ, அந்த வியாதி உன்னிடத்தில் இருந்து மாற்றப்படும். உன் பொருளாதார பிரச்சனையில் எனக்கு ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறாய் அல்லவோ, உன் பொருளாதாரத்தில் தீர்வு உண்டாகும். என் மகன் வேசித்தன ஆவி, மதுபான பிரியம், போதை பழக்கத்தில் இருக்கிறான், அவனுக்குள்ளாடி ஒரு மனமாற்றம் வேண்டும் என்று விரும்புகிறாய் அல்லவோ, அந்த மனமாற்றத்தை கொடுப்பேன் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த நல்ல தெய்வம் தான் சொல்லுகிறார், குடும்பங்களை கட்டுவிக்கிற தெய்வம், குடும்பங்களை அரவணைக்கிற தெய்வம், உன் குடும்பத்தில் எந்த தீங்கும் வராதபடிக்கு நான் பார்த்து கொள்வேன். நீ விரும்புகிற காரியம் அது நிச்சயமாய் நிறைவேறும். காரணம் என்ன தெரியுமா? என் சமூகத்தில் வரத்தும் போக்குமாய் வந்து அமர்ந்து விட்டு போகிறாய் அல்லவோ, என்னுடைய வார்த்தையை கேட்கிறாய் அல்லவோ, உனக்கு நான் செய்யாமல் வேறு யாருக்கு நான் செய்ய போகிறேன்? உன்னுடைய காரியத்தை நான் நிறைவேற்றி தருவேன். நீ தோற்று போனவள் அல்ல, நீ தோற்று போனவன் அல்ல. முயற்சிகள் எடுத்தும் தோல்வியே அடைந்து கொண்டிருக்கிறது என்று நீ சோர்ந்து போய் இருக்கிறாய் அல்லவோ மகனே, உன்னை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய சோர்வுகள் மாற்றப்படும். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணக்கூடிய தகப்பன் இன்றைக்கு உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் தான் சொல்லுகிறார், நான் உன்னை தேற்றி கொண்டிருக்கிறேன், நான் உன்னை ஆற்றி கொண்டிருக்கிறேன், என்னுடைய கரம் பராக்கிரமம் செய்யும், நான் உன்னை தாங்கி நடத்துவேன், நான் உன்னை தப்புவிப்பேன், நான் உனக்கு விடுதலை தருவேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்தாண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே ஆண்டவரே, நீதிமானாய் எங்களை நீர் வைத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் விரும்புகிற காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றி தந்துவிட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலேயும் கர்த்தருடைய கரம் வைக்கப்படட்டும். அவர்களுடைய காரியத்தை கர்த்தர் ஜெயமாய் மாற்றி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்பட்டு விட்டதற்காய் ஸ்தோத்திரம். தேவ கிருபை அந்த இடத்துல வெளிப்பட்டு விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் நடத்தின தகப்பன் இனியும் நீர் அவர்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.